சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதே சிலுவையில் அறையுண்டவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையில் ஏற்றி வைத்ததென்பின் அந்த துத்தையோடு தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு மகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவிதனாயிருக்க விருடகம சங்கரம் பண்ணத் துவக்கினார்கள். இவனல்லவோ எங்கள் சாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவனென்றும் சொல்லித் திரிந்தானே. இப்போ இரண்டு கள்ளருக்கு நடுவே சிலுவையில் அறைபட்டும் கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்குதே. தன் ஜீவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற நீரை காண்புதே. ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கியாளுமே, தேவனென்றாலும் அது தேவராட்சியத்துக்கு எழுந்தருளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளில் உயர்த்துவேன் என்ற நீரை போரிந்த மூன்றாணியை கலற்றுமே. முந்தி தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாய் காணாதபடிக்கின்ற நிந்தனையை அதிக விதனமாய் அனுபவித்திருந்தார். இப்படியே ஹதயத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கத்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகின போது தங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டெல்லாததாய் போயிற்று. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமர்ந்திருக்கையில் தாம் மரணிக்கு முன் மனுஷருக்கு உபகாரம் உள்ள 7 தரும வாக்கியங்களை திருவுளம் பற்றினார்.